ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. பொம்பளைய இந்த மாதிரி மீடியாக்குள்ளே வந்துட்டாமுண்டா, ஆம்பளைய பண்ணுற ஒரே வேலை என்ன தெரியுமா? மிரட்டுறது. ஆடியோ வீடியோ இருக்குது, அந்த வீடியோ இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குது அப்படின்னு மிரட்டுறது. நம்ம எந்த தப்புமே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, யாரையும் பார்த்து பயப்பட தேவையில்லை. எந்த சேனல்காரர்கிட்டையும் நான் எந்த வம்புக்கும் போனதில்லை. அவங்க இப்படி இவங்க இப்படி, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க இப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் எதையும் பேச மாட்டேன். எனக்கு அது தெரியாது. நான் பாட்டுக்கு கடையில் வடை சுடுறேன்னா அந்த வடை சுடுற வீடியோ எடுத்து போடுறேன்னா அதுக்கு ஏதாச்சும் போகுது வியூஸ், அதை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். மற்றவங்க வீடியோவை கூட பார்க்குறது கூட நான் மாட்டேன். அதனால் இதில் வர்றப்ப இதில் சில பேர் மிரட்டுறாங்க வருங்க. அந்த மாதிரி மிரட்டுறவங்களை பார்த்து பயப்படாதே பொம்பளையை. இப்படி தான் அவங்களுக்கு ஒரு வேலையே இல்லை. பொம்பளைன்னா மிரட்டணும் அப்படின்றது அவங்களோட எண்ணமே. அவன் பாட்டு அட ஜாமு எழுத மாட்டு பாரு பையன், உன் பொண்டாட்டி வெளியில் என்னென்னு பார்க்குறது இல்லை. இங்கே லைவில் கண்டபடி கமாண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த பொண்டாட்டிட்டு இதாக்கும் அந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குன்னு லூசு பயமாயினே. என்ன பெரிய குளக்குத்தமாக பண்ணிட்டா ஆதாரத்தை வச்சுக்கிட்டு ரோடா திடுற பிச்சை எடுத்த வய அவன் பாட்டுக்கு பேசிட்டு தர்றேன்.